ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு உங்களுடைய ஃபேவரட் எபிசோடான அப்புறம் என்ன இந்த வாரமும் உங்களுக்கு பிடிச்ச, நீங்கள் இதுவரைக்கும் அதிகமாக கேள்விப்படாத இல்லை கடந்து வராத, நம்மளும் நிறைய எங்கேயுமே எந்த பிளேலிஸ்ட்லையும் கொடுக்காத ஒரு 3 படங்களோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். வழக்கம் போல் சொல்கிற 2 விஷயங்கள் தான். ஒன்று, இந்த படங்கள் எல்லாமே நம்மளை நம்பி தாராளமாக நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். எல்லா படமே ஹைலி ரெக்கமெண்டட் படங்கள் தான், அதில் சந்தேகமே வேணாம். ரெண்டாவது, இந்த படங்களில் அடல்ட் கண்டென்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கடைசியாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு படத்துடைய முடிவுலையும் சொல்லிடுறேன். மொத்த வீடியோவையும் பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த காலையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆபரம் என்ன, போகலாமா உள்ள? முதலாவதாக இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2013 ஒரு இஸ்ரேலி பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான பிக் பேட் வுல்ஸ். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே 3 சின்ன பசங்க ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு அபாண்டன் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே போய் அதில் இருக்க ஒரு கபோர்டு மாதிரி அல்மாரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உள்ளே போய் அந்த பொண்ணு ஒளிரா. இப்போ இந்த மீதி 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடி கடைசி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போய் அந்த கபோர்டு திறந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அப்போ தான் இவங்க 2 பேத்துக்கு புரியுது, யாரோ ஒரு மர்ம நபர் அந்த சின்ன பிள்ளையை கடத்தி போட்டான் அப்படின்னு. இப்போ நேராக போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. நம்ம ஹீரோ தான் போலீஸ் ஆஃபீஸரு. அவர் நேராக ஸ்பாட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அவர் தேவையான எவிடன்ஸ் அப்படி இப்படின்னு எது கிடைக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவருடைய சந்தேக பார்வை ஒருத்தர் மேலே தான் தெளிவாக விழுகுது. அந்த நபர் யார் அப்படின்னா, அந்த சின்ன பொண்ணு காணாம போச்சுல, அந்த சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர். இவனாக தான் இருப்பான், கன்ஃபார்மாக இவன் தான். ஆனால் நமக்கு எவிடன்ஸ் இல்லையே, இப்போ இவன் இல்லை, எப்படி லாக் பண்ணுறது இவனை அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு தெரியல. இருந்தாலும் விசாரிக்க வேண்டியது போலீஸுடைய கடமை இல்லையா? அவங்க விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக நேர அந்த நபர் சந்தேகம் யாரு மேலேயோ அந்த நபரை கூட்டு போய் வச்சு சும்மா உரின்னு உரிக்கிறாப்புல இவர். இதை யாரோ ஒரு சின்ன பையன் இவங்களுக்கே தெரியாமல் அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கடைசியாக யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணி விட்டுறான். அது வைரலாக போயிடுது. அப்புறம் என்ன, டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம கதாநாயகனை கூட்டு விட்றாங்க. இங்கே பாரு, உனக்கு விசாரிக்கத்தான் தெரியாது அப்படிங்கிறதான் பின்னாடி இருக்கட்டான். அதுக்காக ஏதோ ஒரு பயவில் வீடியோ எடுத்து போடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஹீரோவை. இப்போ மேலிடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, ஒன்று அந்த ஆளுக்கு மேலே எவிடன்ஸ் அகேன்ஸ்டாக இருந்ததுன்னா நீ பிடிச்சி வை, என்ன வேணாலும் பண்ணு, இல்லைன்னா வெளியே விட்டுரு, இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை நாரி போயிடும், ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்ல போக வேறு வழி இல்லாமல் அந்த வாதியாரை அப்போதைக்கு விடுறாப்புல ஹீரோ. இருந்தோம் இவன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஹெவியாக ஒரு டவுட்டு ஒரு கடைசி வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் வரும், அதை நான் சொல்ல முடியாது, ஒரு ஸ்பாயிலர் ஆகிடும். ஆனால் நம்ம ஹீரோவாகட்டும், அந்த வாத்தியாராகட்டும், அந்த 3வது முக்கியமான கதாபாத்திரமாகட்டும், இவங்க 3 பேர்த்துக்கும் இடையில் நடந்த ஆடுபுலி ஆட்டம் தான் இதுக்கப்புறம் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அட்டகாசமான படம். பெர்ஃபார்மன்ஸில் சும்மா ஒருத்தரும் தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த படத்துலையும் அங்கங்கே ஒரு சில ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த படம் எங்கேயுமே தொய்வெல்லாம் படப்படன்னு போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க அந்த இன்ட்ராகேட்டிவ் விஷயங்கள்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் மெதுவாகத்தான் போகும். ஏன்னா அந்த உலக படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா படங்களும் இப்படி தான் இருக்கும். அதனால் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் சமாச்சாரங்கள், குறிப்பாக அந்த இன்ட்ராகேட்டிவ் சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக போகும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஏங்க இந்த சீன் தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு சீனையும் தூக்கி இந்த படத்திலிருந்து வெளியே போட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான படம். நம்ம சைடில் இருந்து ஹைலி ரெக்கமெண்டட் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இதை ஃபேமிலியோட நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2021 ஒரு பிரெஞ்சு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி அட்வென்ட் கேலண்டர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகி இருக்காங்களே, அவங்க ஒரு காலத்தில் பேலே டான்ஸராக இருந்த நபர். பட் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. ஏன் ஆட முடியாமல் போச்சுன்னா பரவாயில்ல, இந்த அம்மாவால் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு ஒரு வீல் சேரில் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை மாறி போகுது. இவங்களுடைய இடுப்புக்கு கீழே எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால கடைசியாக இவங்க வீல் சேரில் தான் உட்காந்துருக்காங்க. தன்னுடைய இடுப்புக்கு கீழே எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலையே அப்படிங்கிற வருத்தத்தை விட, இதுவரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு சொசைட்டி இப்போ நம்மளை எப்படி பார்க்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு அதிகபட்ச வழியை கொடுக்குது. ஆனால் இப்படி ஏதோ வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையாக ஒரு வாழ்க்கையை அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு நம்ம கதாநாயகியை பார்க்க வந்து கதாநாயகிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் தி அட்வென்ட் கேலண்டர். அந்த கிஃப்ட் என்னன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸில் முன்னாடி ஒரு சாவி ஒன்று இருக்கு. அந்த சாவியை ஒரு கீ ஹோல்ல போட்டு கதாநாயகி அந்த பாக்ஸ்குள்ள நிறைய பாக்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்றாங்க நம்ம படத்துடைய கதாநாயகி. அந்த பாக்ஸ்குள்ள ஒரு சாக்லேட் ஒன்று இருக்கு. அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சாக்லேட் அந்த ராப்பர் இருக்கு இல்லையா, அந்த ராப்பர்ல கிளியராக ஒரு விஷயம் எழுதி இருக்கு. இங்கே பாரு, இப்போ இந்த சாக்லேட்டை சாப்பிடாம இப்படியே திருப்பி வச்சு இந்த பாக்ஸை மூடிட்டு நீ போகிறதா இருந்தால் போகலாம். இந்த சாக்லேட்டை நீ சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா இதே மாதிரி நிறைய பாக்ஸ் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. எல்லா குட்டி குட்டி பாக்ஸ்லையும் உள்ள ஒரு சாக்லேட் ஒன்று இருக்குது. நீ இந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்ட அப்படின்னா எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டே தீரணும், இல்லாட்டினா உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு அந்த சாக்லேட்டுடைய விராப்பரில் எழுதியிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை.
அப்புறமேட்டு ஒரு யோசனை, அட போங்கப்பா, கரும்பு திங்கிறது கூலியா, ஒரு சாக்லேட் திங்கிறதுக்கெல்லாமா சாவான், புறாவுக்கெல்லாம் போறா அப்படின்னு நம்ம வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த கதையா, இதுக்கெல்லாமா ஒரு மேட்ரு அப்படின்னு இந்த அம்மா விளையாட்டுத்தனமா அந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிட்றது. இதுக்கப்புறம் இந்த ஒரே தவறுக்காக நம்ம கதாநாயகியுடைய வாழ்க்கையை தலைகீழாக இதுக்கப்புறம் மாறப்போகுது அப்படிங்கிறது கதாநாயகிக்கு அந்த மொமெண்ட் வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது, ஏங்க இப்படி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம ஊரில் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு ஹீரோயின் பண்ணிட முடியுமா அந்த ரோலை அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியவே முடியாது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த படத்துடைய கதாநாயகியுடைய பெர்ஃபார்மன்ஸு. அட்டகாசமாக பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க அந்த கேரக்டரை. அதே மாதிரியே இந்த படமும் எங்கேயுமே தொய்வு இல்லாமல் பரபரன்னு சூப்பராக போகும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்களும் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அது நான் சொன்னேன்னா ஸ்பாயிலர் ஆகிடும், நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துலையும் அடல் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதுவும் ரேஷன் கார்டு சம்பவம் படம் தான், அதனால் பார்க்கணும்னா நீங்கள் தனியாக தான் பார்க்கணும். பட் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு அட்டகாசமான த்ரில்லர் படம் இது. மூணாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2024 ஒரு பாலிஷ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான கலர்ஸ் ஆஃப் ஈவில் ரெட். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே மோனிகா அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பாரில் போய் வேலை கேட்குறா. அந்த பார் ஓனர் கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இருந்தால் சொல்லி வேலை தரேன் அப்படிங்கிறாரு அவர். சார் எனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எப்படியெல்லாம் கவனிக்கணும்னு தெரியும் சார் அப்படிங்குது அந்த பொண்ணு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாரு. அதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்க. ரைட், ஓகே, அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்காது போல அப்படின்னு பார்த்தா அடுத்த சீனே ஒரு சீன் தான். அந்த மாதிரி கடைசியாக அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருது அந்த பாரில். ஆனால் அடுத்ததாக ஒரு சடலம் ஒன்று கடற்கரை ஓரமாக கிடக்குது அப்படின்னு போலீஸுக்கு ஒரு தகவல் போகுது. நேர நம்ம கதாநாயகன் தான் போலீஸ் ஆஃபீஸர் நேர களத்தில் குதிக்கிறாப்புல. அவர் யார் பாடி அப்படின்னு பார்த்தா, முதல்ல பாரில் வேலை தேடி போச்சு இல்லையா அந்த மோனிகான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய சடலம் தான் அது. ஆனால் இறந்து கிடக்கிற அந்த சடலத்துக்கு உதடு மட்டும் இல்லை, குலகாரன் உதடை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்போ அந்த இறந்து போன மோனிகா பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வேலை கிடைக்காம பாரில் வேலை கேட்டுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய அம்மா தான் அந்த டவுனுடைய ஜட்ஜு. அவங்க நேர ஸ்பாட்டுக்கு அந்த பொண்ணை பார்த்து இதாங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறி போச்சு. ஒரு ஜட்ஜுடைய பொண்ணு இல்லையா, கேஸை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஹீரோவை. இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் இந்த மாதிரி கொலை நடந்திருக்கா அப்படின்னு அவர் செக் பண்ணி பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் ஒரு கொலை நடந்திருக்கு. ரைட்டு, அங்கேருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மேக்கிங்காக சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும் இந்த படம். ஆனாலும் கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதம் ஒன்று இருக்கு இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. பெண்கள் வெளியே போகும்போது டக்குன்னு அழகாக ஒரு சீவிட்டு போகிறது, உடனே ஒரு டியூட்ரண்ட் போட்டுக்கிறது, பர்ஃப்யூம் போட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் அவங்க சர்வசாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி அவங்க வேலைக்கு கிளம்பும் போது லிப்ஸ்டிக்லாம் நல்லா செக்கச்சிவேர்னு லிப்ஸ்டிக் போட்டு அழகாக அந்த ஜட்ஜி அப்படி கிளம்பி வந்திருப்பாங்க. யார்? அந்த இறந்து போன மோனிகா பொண்ணுடைய அம்மா. ஆனால் திடீர்னு உங்களுக்கு கால் வரும், நீங்கள் பாருங்கள் உங்கள் பொண்ணாக இருக்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ கூப்பிடும்போது நேராக அவங்க பார்ப்பாங்க. பார்த்தா பொண்ணுக்கு உதடே இருக்காது. இப்போ நேரம் உடனே இத்தனை நாள் தான் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே அந்த கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப தெம்பா தைரியமான ஒரு லேடியா அப்படி சொல்கிறத சொல்லி அனுப்பிட்டு டக்குன்னு காருக்குள்ளே கதவை சாத்திட்டு உடனே கதறி அழுதுட்டு தான் போட்ட லிப்ஸ்டிக்கை துறப்பாங்க அவங்க. ஆக்சுவலி அம்மாவை கண்டா அந்த பொண்ணுக்கு பெருசாக பிடிக்காது. ஆனால் பெற்றோர்கள் என்றைக்குமே பெற்றோர்கள் தான். தான் பிள்ளை மேலே உயிரே வச்சிருந்த ஒரு லேடி மகளுக்கு உதடே இல்லைங்கும் போது நமக்கு எதுக்கு இந்த உதட்டு சாயோன்னு சொல்லி அந்த லேடி துடைக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள், அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எவ்வளோ உருண்டாலும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸ், செம்ம ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் இந்த படத்தில். ஸோ அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்துலையும் கண்டிப்பாக உள்ள சமாச்சாரங்கள் அஜிலி குஜிலி மேட்டர்லாம் உள்ளே இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் நிச்சயமாக நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய அட்டகாசமான த்ரில்லர் படம் இது. ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது, ஏங்க அதெல்லாம் என்ன கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம்னு. பட் ஸ்டில் இந்த படம் பார்த்து முடிச்சா செம்ம படம் இல்லைனே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்தளவுக்கு தாறுமாறான ஒரு படம் இந்த படம். இதுதான் இந்த வாரத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த 3 அட்டகாசமான த்ரில்லர்ஸ். இந்த 3 படங்களுமே அதிகமாக வெளியே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படியே கேள்விப்பட்டிருந்தா கூட 1 இல்லை 2 படங்கள் தான் பார்த்துருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. 3 படமே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு பிரியாணி விருந்து தான். நம்மளை நம்பி பாருங்கள், 3மே தரமான சம்பவம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.